திரௌபதா சதா சர்வ காலமும் மிகவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உன் அண்ணனாகப்பட்ட கண்ணனானவன் உன்னை வாழ்த்துகிறேன் அம்மா. அருள் எங்களுக்கு எப்பவுமே வேண்டும் அண்ணா. அப்படி இருந்தாலும் தங்கையானவர் கூந்தல் எப்போது என்ன முடிப்பது? அப்படியா? அப்படி இருந்தாலும் இந்த கானக வாசமானது தொடங்கி இதுவரையிலும் 11 ஆண்டுகள் 6 மாத காலம் நிறைவடைந்திருக்கின்றது அல்லவா? ஆனாலும் நீ நாட்டில் இருக்கும் பொழுது உன்னுடைய தேஜஸை பார்க்கும் பொழுது என்னுடைய கண்ணை என்னாலேயே நம்ப முடியாது தங்கா. ஆனால் இந்த கானக வாசமானது தொடங்கி உன்னிட வதனம் காண கானக வாசமானது தொடங்கி காணா நீர் அருந்தி காய்கனி மூலக்கிழங்குகளை உண்டு தற்பொழுது இருக்கும் காலத்தை கடுத்து வருகிறீர் அல்லவா? அப்படி இருந்தாலும் ஏதோ உன்னுடைய மனம் சஞ்சலமடைந்தார் போல் தெரிகின்றதே. காரணம் என்ன? அப்படியா? சரி, இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே உன்னை அழைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா?
துரியோதனா, பாண்டவருக்கோ கானக வாசமானது தொடங்கி 11 ஆண்டுகள் 6 மாத காலங்கள் நிறைவடைந்திருக்கின்றது அல்லவா? ஆனால் இதற்குள்ளாக துரியனானவன் அஸ்தினாபுரத்திலே என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? அஸ்தினாபுரத்திலே உள்ள கர்ணன், சகுனி, துச்சாதனன் என அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு சதி ஆலோசனை செய்தான் அம்மா. ஆமா, ஒரு அவசர கூட்டமானது ஏற்படுத்தினார். ஆமா, ஏற்படுத்தி பாண்டவர்களாகிய நீங்கள் உயிரோடு இருக்கின்றீர்களா அல்லது இறந்து விட்டீர்களா என்பது குறித்து ஆலோசித்தான் அம்மா. அங்கிருந்தவர்கள் அனைவரும் என்ன தெரிவித்தார்கள் என கேட்கின்றாயா? சகுனியானவன் நீங்கள் 8ஆம் வனத்திலே நீங்கள் வாசம் புரிந்து வரக்கூடிய காலத்தில் அங்கிருக்கும் மூங்கிலானது ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அந்த கானகமே தீப்பற்றி எரிய அதிலே கருகி இறந்தீர்கள் என தெரிவித்தான். ஆமா, இருந்தாலும் சகுனியானவன் அப்பேற்பட்ட ஒரு பொய்யை எதற்குரைத்தான் என தெரியவில்லை. ஏனென்றால் எப்படி நீங்கள் தைரியமாக பாண்டவர்கள் இறந்தார்கள் என்று தெரிவிக்கிறீர்கள் என சகுனியிடத்திலே துரியோதனன் கேட்டான். அதற்கு சகுனியானவன் என்ன தெரிவித்தான் தெரியுமா? நான் அனுப்பிய 1000 காவலாளிகள் கானகம் சென்று பாண்டவர் இறந்ததை கண்டு என் இடத்திலே வந்து தெரிவித்தார்கள். அவர்கள் சொன்னதினால்தான் நான் முன்னிடம் தெரிவிக்கிறேன் என்று துரியோதனத்திலே சகுனியானவன் தெரிவித்திருக்கின்றான். ஆனால் தாத்தா பீஷ்மரானவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? பாண்டவர்களானவர்கள் என்னுடைய வாக்கியத்தால் சகாயத்தால் உயிரோடு தான் இருப்பார்கள் தெரிவித்தார்கள். ஆமா, சகுனி, பீஷ்மர் இருவருமே வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அல்லவா? இதற்கு துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? மாமா சகுனி சொன்ன வண்ணம் நீங்கள் துரியனுக்கு பங்காளியாதலால் உங்களுக்கு 9ஆம் நாள் நடக்கும் 10ஆம் நாள் கருமாதியம் செய்ய நாள் வைத்து விட்டானம்மா.